மழையுடன் கூடிய வானிலை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நீடித்தால் சில மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படலாம் என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்குமைய ரத்தினபுரி, கேகாலை, காலி, களுத்துறை, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலேயே மண் சரிவு அபாயம் நிலவுவதாக இன்று பிற்பகல் விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் எலபாத்த, பெல்மடுள்ள, குருவிட்ட, எகலியகொட, கிரியல்ல, இம்புள்பிளை, அயகம, ககவத்த, கலவான, கொலன்ன மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலத்கோபிட்டிய, தேரணியகல, எட்டியாந்தோட்ட, தெஹியோவிட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் மண்சரிவு ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழை நீடித்தால் காலி மாவட்டத்தின் பத்திகம, யக்கலமுள்ள, நெலுவ, தவலம, நியகம மற்றும் நாகுட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கல, அகலவத்த, வலாலவிட்ட மற்றும் பதுருளிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. மாத்தறை மாவட்டத்திலும் சில பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்குமைய கொட்டப்புல, பஸ்கொட, பிட்டபெத்தர மற்றும் முலட்டியன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கட்டுவன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. மழையுடனான வானிலை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நீடித்தால் நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கோரளை பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த மக்களும் மண்சரிவு தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தின் பிரதான வீதிகளில் வெள்ளம் வடிந்தோடியுள்ள போதிலும் தாழ்நில பகுதிகள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கொடிகாமுவ, வட்டுகெதர, மகவலவத்த ஆகிய பகுதி மக்களும் வெள்ளத்தினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சல்ல, நாங்க கேட்கிறது எங்களுக்கு இல்லா போன எல்லா எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆதார் தர சொல்லி நெலுவ பிரதேச செயலாளர் பிரிவு, மாதுகட கிராம சேவையாளர் பிரிவின் மல்முருகேன, ஹெல்தோல மலைப்பகுதிகளிலும் மண்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகின்றது. இதனால் 10 குடும்பங்கள் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மண்சரிவு ஏற்பட்ட நிவிதிகல, கிரிபத்கல மலையின் மேற்பகுதியை இன்று நாம் கண்காணித்தோம். பெரும்பாலான பகுதிகளில் மரங்கள் வெட்டப்பட்டுள்ள காட்சிகளும் எமது கேமராவில் பதிவாகின. மலைக்கு அண்மித்துள்ள காட்டு பகுதிகளிலும் மரங்கள் சரிந்து விழுந்துள்ளமையும் காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 26ஆம் தேதி இந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ரத்னபுரி, அயகம நகரிலும் அபாய நிலை காணப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக இந்த நகருக்குள் பிரவேசிக்கும் அனைத்து வீதிகளும் தடைப்பட்டிருந்தன. சிங்கராஜ வனத்தை அண்மித்த வீதியொன்றினூடாக மிகவும் மத்தியில் எமது பிராந்திய செய்தியாளர் அப்பகுதிக்கு சென்றிருந்தார்.